Hello, good morning. Is my voice audible? Yes, sir. Good morning. It's audible. Good morning, sir. Audible. Yeah, super. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா we are going to learn a new tool. இப்போ இந்த வீக் ஃபுல்லா நம்ம ஒரு 3 கிளாஸஸ் நம்ம புதுசா ஒரு டூல் நம்ம பார்க்க போறோம் which is called as Ansible அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் டூல் தாங்க. ஸோ நமக்கு அன்சிபிள்னா அப்படி என்ன, ஸோ அன்சிபிள் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக அன்சிபிள் யூஸ் பண்றாங்க அப்படின்ற நம்ம சினாரியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கடுத்து நம்ம அன்சிபிள் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அன்சிபிள் லேர்ன் பண்ணலாம். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம அன்சிபிள் பார்க்க போறது ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் தான் நம்ம அன்சிபிள்ன்றதை இன்னைக்கு டாபிக் நம்ம பார்ப்போமே. ஆனா அது நம்ம அன்சிபிள் டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் சில ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ப்ரீ ரெக்வசைட்ஸ்னா என்னன்னா, ஸோ நமக்கு ஒரு மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது, கனெக்டிவிட்டிலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ரீ ரெக்வசைட் டாபிக்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளால அன்சிபிள் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட், ஸோ வாட் இஸ் அன்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமே. ஸோ அன்சிபிள்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஓகே, ஸோ லெட் மீ யூஸ் அ பெயிண்ட் டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளா அன்சிபிள் அதோட மெயின் இன்ஃபர்மேஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 10 மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு அஞ்சு ஒரு யூ ஹேவ் செவரல் மிஷின்ஸ். இப்போ எனக்கு இந்த எல்லா மிஷின்லயும் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சிம்பிள் டாஸ்க், எனக்கு எல்லா மிஷினும் ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் ஜாவா. ஸோ இப்படி நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மிஷின்குள்ளேயும் போயிட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச நாலேஜை வச்சு ஒரு மிஷின்குள்ளேயும் போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ணுவேன். இங்க போயிட்டு எம் இன்ஸ்டால் ஜாவா, இல்ல டிவைன் உபுண்டுவா இருந்துச்சுன்னா ஆப்ட் இன்ஸ்டால் ஜாவா, ரெண்டுல ஏதாவது ஒரு கமாண்டை பயன்படுத்தி நம்ம இந்த 6 மிஷின் 8 மிஷின் 50 மிஷினா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அப்ப நான் இந்த ஒன்னா போயிட்டு நான் மேனுவலா பண்றது இட்ஸ் ரியலி ஹார்ட். அப்ப நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, நான் ஒரு மிஷின் நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மிஷின் நான் என்ன நினைச்சுக்கேன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்றேன் அவரு நம்ம கான்ஃபிகரேஷன்ல. இதுல நான் என்ன பண்ணேன்னா அன்சிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு என்னோட இந்த எல்லா மிஷினையும் நான் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் நம்ம வைக்கிற பேர் தாங்க, மாஸ்டர் ஸ்லேவ் எல்லாருமே தனித்தனி மெஷின்ஸ் தான், நம்ம தான் பேருக்கு ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் பண்ணிடுறோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எல்லா மிஷினையும் என்னோட மாஸ்டர் வழியாக நான் கனெக்ட் பண்றேன். ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நான் ஒரு கமாண்ட் எடுப்பேன். மாஸ்டர்ல இருந்து நான் ஒரே ஒரு கமாண்ட் எடுப்பேன், என்னன்னா எம் இன்ஸ்டால் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமாண்ட் அடிச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது எல்லா ஸ்லேவ் மிஷின்லயும் 10 50 100 எல்லா மிஷின்லயும் போயிட்டு எனக்கு ஜாவாவை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதாங்க நமக்கு அன்சிபிள். ஸோ இதை அன்சிபிள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன கேட்டகரி கடியில வரும், என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெவாப்ஸ்ல ஒரு பீரியாடிக் டேபிள் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா நம்ம டெவாப்ஸ்ல யூஸ் பண்ற ஏடபிள்யூஎஸ்ன்ற கிளவுடே ஒரு டூல் தான், அது ஒரு ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூல் தான். அதுதான் நீங்க ஒன் மந்த்தா நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. அது தவிர இப்ப நம்ம கிட்ட கிட், அன்சிபிள், ஜென்கின்ஸ் சொல்லிட்டு we have lot of many tools அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒன் செகண்ட் கைஸ், ஸ்லோவா லோட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். நான் வாய்ஸ் ஏதாவது பிரேக் ஆகுதுங்களா? இதுக்கு ஏதாவது ரொம்ப ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி தேவையா? ஹை ஸ்பீட் நெட் இல்ல ஹை ஸ்பீட் இல்லங்க, ஒரு அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும். பட் இப்போ எனக்கு இந்த பேஜ் லோட் ஆகலையே, ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு தான் அதனால தான் செக் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்மளுக்கு அன்சிபிள் அப்படின்றது என்ன கேட்டகரி கடியில் வருதுன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன். அப்ப அன்சிபிள்னா நமக்கு கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன், மீனிங் நம்ம ஒரு டூலை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக கான்ஃபிகரேஷன் பண்றதுக்காக நம்ம அன்சிபிள் யூஸ் பண்ணலாம். ஒரு அன்சிபிள் நம்ம டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஆக்டிவிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு லெட் அஸ் சே ஐ ஹேவ் ஒரு 10 மெஷின் இருக்குன்னா அந்த 10 மெஷின்லையும் டாம் கேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை டிப்ளாய் பண்ணணும். அப்புறம் நம்ம ஐஏஎஸ் எஸ்டிபிடி அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவீங்க பாத்தீங்களா. அப்ப டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அன்சிபிள்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த அன்சிபிள் லேர்னிங் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன் அந்த ஃப்ரைடே கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் இன்டெப்தா நம்ம அன்சிபிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம ஃபுல்லா நம்ம லேர்ன் பண்ணலாம். 1.5 hours. பட் இன்னைக்கு நம்ம அன்சிபிள்கான ப்ரீ ரெக்வசைட்ஸ், ஏன்னா ஸோ இன்னைக்கே நார்மலா நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் டேவே அன்சிபிள் ஸ்டார்ட் பண்ணிடும் ரொம்ப இன்டெப்தா. ஆனா நிறைய பேருக்கு கனெக்டிவிட்டியில இஷ்யூஸ் வரும், என்ன பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மீனிங் எனக்கு ஒர்க் ஆகல, கனெக்டிவிட்டியில ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கிளாஸ்ல
நம்ம டூல்ஸ் அதிகமா பார்க்கறது அடுத்த செஷன்லயும் கனெக்டிவிட்டியை கொஞ்சம் இன்டெப்தா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அன்சிபிள்ன்றது என்னன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் அப்படின்ற கேட்டகரிக்கு அடியில் வரும். ஸோ வாட் இஸ் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்? சேம் நம்ம ஸ்லேவ் மிஷின்ல போய் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு கேன் யூஸ் அன்சிபிள். அன்சிபிள் மாதிரியே நம்ம வேற ஒரு டூல் லேர்ன் பண்ணுவோம், டெராஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். இன்னும் டெராஃபார்ம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, இல்ல சில கிளாஸுக்கு முடிஞ்சிருக்கும், சில பேட்சஸ்க்கு முடிஞ்சிருக்கும். பட் ஆனா நம்ம டெராஃபார்ம்னு ஒரு டூலும் பார்ப்போங்க. அன்சிபிள், டெராஃபார்ம், இது ரெண்டுமே என்னன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன். பட் ஆனா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தம்? டெராஃபார்ம் இன்னும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க டெராஃபார்முக்கான என்ன டிஃபரன்ஸ், அன்சிபிள்க்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ். நீங்க டெராஃபார்ம் கிளாஸ்ல இன்டெப்தா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அன்சிபிளை எப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்டீரியர் டிசைனர் அப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்ப டெராஃபார்ம் யாருங்க? ஸோ டெராஃபார்ம் யாருன்னா அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ நம்ம இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக சிவில் இன்ஜினியர், இன்டீரியர் டிசைனர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுவாங்க. ஸோ நம்மளுக்கு புதுசா ஒரு ஹவுஸ் இல்லை பில்டிங் ஏதாவது கட்டணும்னா அப்போ வில் பி காலிங் தி சிவில் இன்ஜினியர். அப்ப டெராஃபார்ம்ன்றது என்னன்னா புதுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்காக வில் பி யூசிங் டெராஃபார்ம். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்ப மீனிங் நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும், ஒரு லோடு பேலன்சர் கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? மேனுவலா போயிட்டு நம்ம GUI-ல பட்டன் கிளிக்கிங் பண்ணி நம்ம லான்ச் பண்ணுவோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்ம பட்டன் கிளிக்கிங் பண்ணி லான்ச் பண்றதை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணுமா, அது என்ன கான்ஃபிகரேஷன்ல வேணும், ஒரு பக்கெட் வேணுமா, அது என்ன கான்ஃபிகரேஷன்ல வேணும், இது முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்ப ஆட்டோமேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கோடா எழுதும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டெராஃபார்ம்ல பார்ப்போம். இப்ப நம்ம இன்டெப்தா பார்த்துக்க வேணாம். அப்ப புதுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்காக வில் யூசிங் டெராஃபார்ம். டெராஃபார்ம்ன்றது கிளவுட்ல மட்டும்தான் பயன்படும். கிளவுட்ல மட்டும்தான் டெராஃபார்ம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் பிரமிஸ்ல தான் ஆல்ரெடி சர்வர் இருக்கு. ஆன் பிரமிஸ்னு வார்த்தை வந்தாலே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வர்ஸ் இருக்கு, அதுலதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப புதுசா கிரியேட் பண்றதுக்கு அவசியமே கிடையாது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அன்சிபிள் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணலாம். அன்சிபிள்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன், என்னோட டயக்ராம்ல ஒரு 5 EC2 மிஷின், 6 EC2 மிஷின் இருக்கு. அப்ப இந்த 5, 6 EC2 மிஷின்ஸ்ல if I want to install something, once again guys, okay, yes. So Ansible-ல நாம என்ன பண்ணுவோம்னா, we will be installing the tools into an existing infrastructure. Existing infrastructure na meaning, let us say இப்போ எனக்கு ஒரு 5-6 மெஷின்ஸ் இருக்கு. அந்த 5-6 மெஷின்ஸ்ல நான் உள்ள போயிட்டு ஒரு ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஒரு ஜென்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன், இன்டீரியர் டிசைனை கூப்பிடுவேன். அப்ப மீனிங் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடு கட்டியாச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்குள்ள எனக்கு என்னென்ன டூல்ஸ், என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வேணுமோ அப்ப I'll be using Ansible. So Ansible can be used both in cloud and also in on-premise. டெராஃபார்ம்ன்றது நீங்க புதுசா கிளவுட கிரியேட் பண்றதுக்காக மட்டும் தான் டெராஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். Just hold on guys, I'll drink some water and I'll come back. I'm constantly getting cough. One second.
Yes, now it is fine. So let's continue today's class. So okay, so நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஸோ டெராஃபார்ம் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் சிவில் இன்ஜினியர். ஸோ மீனிங் நீங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்றதுக்காக நீங்க டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அன்சிபிள்ன்றது என்னன்னா இன்டீரியர் டிசைனர். ஸோ மீனிங் நம்மளுக்கு இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு சர்வர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இஃப் ஐ வாண்ட் டு ஆட் சம்திங், அப்போ மீனிங் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணணும், அப்போ நம்ம அன்சிபிள்ன்ற இன்டீரியர் டிசைனரை கூப்பிட்டு அவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டூல்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம போத் ஆன் ப்ரெமிஸ் அண்ட் கிளவுட்ல நம்மளால அன்சிபிளை யூஸ் பண்ண முடியும். அன்சிபிள் மாதிரியே நம்மளுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. யார் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அன்சிபிள் மாதிரியே வி ஹேவ் செஃப், பப்பெட், CPU, PPET, பப்பெட், சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ ஏன் நம்ம அன்சிபிள் சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்னு அன்சிபிள் தான் டாப். எப்படி டாப்பு? நான் இங்க பாருங்க, நமக்கு டாப்ல அன்சிபிள் தான் இருக்கு. அதே மாதிரி ஜென்கின்ஸ் தான் டாப்ல இருக்கு, டாக்கர் தான் டாப்ல இருக்கு, கிட் தான் டாப்ல இருக்கு, AWS தான் டாப்ல இருக்கு, மீதி அசூர் GCPலாம் இருக்காங்க. இந்த டேபிள் என்னன்னா, இந்த டிசைன் என்னன்னா டாப் மோஸ்ட் டூல் தான் மேல இருக்கு. நம்ம அந்த மாதிரி டாப் மோஸ்ட் டூல் தான் எல்லா கேட்டகரியிலும் டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம லேர்ன் பண்றோம். ஸோ வி ஆர் சூசிங் அன்சிபிள். ஆனா அன்சிபிள் மாதிரியே யார் யார் இருக்கா? செஃப்ன்னு இருக்காங்க, பப்பெட்ன்னு இருக்காங்க, நமக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஸோ நமக்கு இங்க செஃப், பப்பெட்டு இதெல்லாம் நம்ம என்னன்னு நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் பார்க்கலாம். ஸோ அன்சிபிள்ன்றது நம்ம ஏன் அன்சிபிள் சூஸ் பண்ணோம்னா, ஸோ சிம்பிளி டு சே அன்சிபிள் ஒர்க் வில் பேஸ்ட் ஆன் லினக்ஸ் கமாண்ட்ஸ். அப்படின்னா நம்ம லினக்ஸ்லயே ஒரு கமாண்ட் வழியாவே நம்ம அன்சிபிள் நம்ம ரன் பண்ணலாம். ஆனா இந்த செஃப், பப்பெட்டு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒண்ணு ரூபி இல்லைன்னா குரூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நீங்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம பைத்தான் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் படிக்க போறோம். இதுல எக்ஸ்ட்ராவா நான் ரூபி, குரூபின்னா நான் எக்ஸ்ட்ராவா படிக்கிறது நம்மளுக்கு அன்னெசரி. அதுக்காக தான் நம்ம செஃப், பப்பெட்லாம் நம்ம சூஸ் பண்ணல. ஸோ அன்சிபிளுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று சால்ட் அப்படின்ற ஒரு டூலும் நம்ம லேர்ன் பண்ணோம். அந்த சால்ட்ன்றது டிப்ளாய்மெண்ட் பர்பஸஸ்க்காக. ஏன்னா டிப்ளாய்மெண்ட்ல மோஸ்ட்லி அதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப், டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ற டூல். அங்க வில் பி யூசிங் அன்சிபிள் ஆர் சால்ட். நம்ம எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது அன்சிபிள் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அண்ட் ரைட், ஸோ இப்போ நமக்கு இந்த அன்சிபிள், செஃப் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ நம்மளோட கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு ஒரு டயக்ராம் நான் போட்டு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு மாஸ்டர்ன்னு இருக்கும், ஒரு ஸ்லேவ்ன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே, இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் மெஷின் இருக்கு, கீழே நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 3 ஸ்லேவ் மெஷின் இருக்கு. அப்ப என்ன, 3 ஒரு டம்மி மெஷின்ஸ், இதுக்குள்ள எதுவுமே இருக்காது, ஒரு காலியா ஒரு எம்டியான மெஷின். இப்போ நம்ம இந்த மாஸ்டர் என்னன்னு சொல்லுவோம்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல கண்ட்ரோல் நோட். அண்ட் நம்ம இந்த ஸ்லேவ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேனேஜ்டு நோட், MANAGED NODE. ஸ்லேவ்ஸ் எல்லாமே அன்சிபிள் டேர்ம்ஸ்ல நம்ம மாஸ்டர், ஸ்லேவ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்க என்ன சொல்றாங்கன்னா இது கண்ட்ரோல் நோடு, இதெல்லாம் மேனேஜ்டு நோடு. ஓகே, ஸோ இப்போ அன்சிபிள் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட மெக்கானிசம் இட் வில் பி ஒர்க்கிங் இன் த பேஸ்ட் ஆஃப் புஷ் மெக்கானிசம். புஷ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த செஃப், பப்பெட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா புல் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலா சால்ட் அப்படின்றது போத் புஷ் அண்ட் புல் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த புஷ்னா என்னங்க அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மீதி டூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறது இல்லை. அன்சிபிள் என்ன மெக்கானிசம்ல ஒர்க் பண்ணோம்னா புஷ் மெக்கானிசம். அப்போ மீனிங் நான் கண்ட்ரோல் நோட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன்னா அது எனக்கு போயிட்டு என்ன ஆகும்னா என்னோட ஸ்லேவ்ல, அப்போ மேல மாஸ்டர்ல இருந்து நான் இப்போ ஒரு கோடு ரன் பண்றேன், எனக்கு இங்க போயிட்டு எனக்கு ஒர்க் ஆகுது. அப்ப சேம் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம மேல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டாவை நம்ம புஷ் பண்றோம். இப்போ புஷ் பண்ணோம்னா எனக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஐ அம் கெட்டிங் மை அவுட்புட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம புஷ் மெக்கானிசம் சொல்றேன். ஆரோ மார்க் மேல இருந்து கீழே வருது. அப்ப இது நம்ம கண்ட்ரோல் நோட்ல இருந்து நம்ம டேட்டாவை புஷ் பண்றோம். உங்களோட ஸ்லேவ்ல இருந்து நீங்க மேனேஜர், நீங்க கண்ட்ரோல் மீன்ஸ் நீங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றீங்கன்னா அது புல்லுன்னு வரும். அப்ப மீனிங் நம்ம ஒரு கோடை நம்ம ஸ்லேவ்ல இருந்து நம்ம ரன் பண்ற மாதிரி. So chef and puppet, it will be working differently. Just in the mechanism மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்சிபிள் இஸ் ஒர்க்கிங் இன் த பேஸ்ட் ஆஃப் புஷ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோமே. இதுல நம்மளுக்கு சில ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்ன ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அன்சிபிள் நம்ம லேர்ன் பண்ண போறோம்னா முழுக்க நம்ம அன்சிபிள் எதை வச்சு லேர்ன் பண்ண போறோம்னா அன்சிபிளோட டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கு. அப்ப அன்சிபிள் டாக்குமெண்டேஷன் வச்சுதான் we are going to learn அன்சிபிள். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அன்சிபிளோட டாக்குமெண்டேஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். கூகுள்ல போயிட்டு let me choose
Ansible documentation. ஸோ என்னோட ப்ரெஃபரன்ஸ் படி டாப் யாரோட டாக்குமெண்டேஷன் சூப்பரா இருக்கும்னா டெராஃபார்ம். அவங்களோட டாக்குமெண்டேஷன் சூப்பரா இருக்கும். செகண்ட் ரேங்கிங் நம்ம பாக்குற டூல்ஸ்ல ரெண்டாவது வந்து Ansibleோட டாக்குமெண்டேஷன் தான். நெக்ஸ்ட் மீதி வந்து நம்மளுக்கு டாக்கர் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து கிட்டு பைத்தான் அப்படின்னு நமக்கு அது போதும். என்னோட ப்ரெஃபரன்ஸ் படி ரேங்கிங் யாரோட டாக்குமெண்டேஷன் சூப்பரா இருக்குன்னு. எதுக்குங்க நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் லேர்ன் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எங்க இருந்து Ansible படிச்சேன், பிளாக்ஸ், யூடியூப் வீடியோஸ் அண்ட் கார்த்திக் சார், இவங்க எல்லாருமே எனக்கு Ansible எப்படி ஒர்க் ஆகும்ன்ற நோட்ஸ் எல்லாமே கொடுத்து இதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கிளாஸ் இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ நானும் ரிசர்ச் பண்ணி நான் எக்ஸாம்பிள்லாம் பார்த்து நான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணது 2 years பேக். ஓகே, பட் ஆனால் நானும் ஒரு லேர்ன் பண்ணேன். எங்கேருந்து லேர்ன் பண்ணேன்? அப்போ ஒரு யூடியூப், ஒரு பிளாக், இல்லை Ansibleோட டாக்குமெண்டேஷன். அப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ட்ரெயினர் இருக்காங்க, எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க எங்கேருந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அல்டிமேட்டா அந்த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்கேருந்து வரும்னா இந்த டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா எல்லாருக்குமே டக்குன்னு நம்ம Ansibleனு ஒரு டூல் வந்துருச்சு, எனக்கு எல்லாமே Ansible தெரியும் அப்படின்னு கிடையாது. இந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி படிச்சுதான் அவங்க Ansibleல கத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த நாலேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்றதுனால எல்லாரும் Ansibleல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் நம்மளுக்கு ஒரு டூல்ன்றது அது எல்லா நாலேஜ் ஷேர் ஆகும், அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஷேர் ஆகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன், Ansibleோட டாக்குமெண்டேஷன், எல்லா டூலுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கீங்களா, நீங்க ஒரு Udemy கோர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, இந்த டாக்குமெண்டேஷன்லயே படிக்கலாம். ஆனா இது யாருக்கு புரியாதுன்னா, இந்த புக் ரீடிங் ஹேபிட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது எல்லாருமே புக் ரீட் பண்ண மாட்டோம், சில பேர் தான் புக் ரீடிங் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்து படிக்கிறது என்னன்னா, நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ற மாதிரி தான். ஒரு புக்கை ரீட் பண்ணி நம்ம இது பண்றோம். இப்ப இது ஆன்லைன்லேயே கிடைச்சிருச்சு. இப்ப இதுவே ஒரு 10 years பேக் 15 years பேக்ஸ்லாம் ஜாவா பைத்தான்ல எப்படி படிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? புக்கு தான். ஸோ ஒரு பெரிய புக் இருக்கும், அந்த புக்ல ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எப்படி ஜாவா கோட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இஸ் ஆல்சோ புக் மாதிரி தான், நான் ஆன்லைன்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆன்லைன்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு புக்கை தான் நம்ம எடுத்து எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா Ansibleோட இன்ஸ்டாலேஷன். அப்போ நான் லேர்ன் மோர்னு கொடுத்தேன்னா Ansible இன்ஸ்டாலேஷன் வரும். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீ ரெக்வசைட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ப்ரீ ரெக்வசைட்ஸ்னா என்னன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கான சில ப்ரீ ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. வாட் ஆர் தே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கண்ட்ரோல் நோட். அப்ப நான் கண்ட்ரோல் நோட்னா எங்கன்னு சொன்னேன், இங்க இருக்கு. இந்த கண்ட்ரோல் நோட்ல நம்மளுக்கு ஒரு ரெக்வயர்மெண்ட் இருக்கு. என்ன ரெக்வயர்மெண்ட்னா, யூ கேன் யூஸ் எனி மெஷின் வித் Python 2 or Python 3. அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் மெஷின்ல which is கண்ட்ரோல் நோட்ல பைத்தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா Ansibleல இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ANSIBLE. ஓகே, ஸோ பைத்தான் Ansibleன்றது ரெண்டுமே இருக்கணும். அதுதான் நம்மளோட மாஸ்டர் நோட். நெக்ஸ்ட் மேனேஜ் நோடுன்னு கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மேனேஜ் நோட்ல இங்க ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்றாங்க, ஃபார் எனி மெஷின் ஆர் டிவைஸ் தட் கேன் ரன் Python 2 or Python 3. அப்ப மீனிங் உங்களோட ஸ்லேவ்லயும் பைத்தான் இருக்கணும். ஆனா Ansible இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, Ansible நம்மளுக்கு தேவையே இல்லை. ஆனா பைத்தான்ன்றது கண்டிப்பாக நம்ம ஸ்லேவ் மெஷின்ல இருக்கணும். இப்ப வர ஓஎஸ், உபுண்டு ஓஎஸ், டாப் மோஸ்ட் லினக்ஸ் ஓஎஸ் எல்லாமே நம்மளுக்கு பைத்தான்றது உள்ள ஆல்ரெடி இன்பில்ட்டாவே இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம டைரக்டாவே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்ற Amazon லினக்ஸ் அந்த மாதிரி ஓஎஸ்க்குலாம் பைத்தான் இருக்காது. அப்ப நம்ம தான் இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு டூல் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, Ansible ஒர்க் ஆகணும்னா அதுக்கான ப்ரீ ரெக்வசைட் பைத்தான். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பைத்தான் வேணும்னு நான் சொல்றேன். இதுல இந்த டாக்குமெண்டேஷன்ல இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, நீங்க கண்ட்ரோல் நோட் இருக்கு பாத்தீங்களா, விச் இஸ் அவர் மாஸ்டர். விண்டோஸ் நீங்க யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் ஃபார் த கண்ட்ரோல் நோட். அப்ப நம்ம கண்ட்ரோல் நோட் நீங்க உங்களோட ஸ்லேவ்ல விண்டோஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஆனா உங்களோட மாஸ்டர்ல நம்ம இப்ப விண்டோஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், நான் கலர்ல ரெட்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க விண்டோஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், WINDOWS. ஓகே, ஸோ விண்டோஸ்ன்றது மட்டும் நமக்கு என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது அப்படின்றத நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, டன். அப்ப நம்ம இங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் விண்டோஸ். மேனேஜ் நோட்ல எல்லா ஓஎஸும் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே, டன். ஸோ திஸ் இஸ் a simple example of நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்றோம்னா, ஸோ இப்போ நம்ம இந்த மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற கான்ஃபிகரேஷனுக்காக நம்ம ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்.
ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அன்சிபிள் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணணுங்க. என்ன டாபிக்னா, எல்லாருமே தப்பு பண்றது என்னன்னா, ஒரு மிஷினும் இன்னொரு மிஷினும் எப்படி கனெக்ட் பண்றதுன்ற டாபிக்ல தான் யூ ஆர் ஃபேசிங் இஷ்யூஸ். அப்ப என்ன இஷ்யூ அப்படின்னா பாத்தீங்கன்னா, இது நம்ம ரியல் லைஃப்லும் யூஸ் பண்ற கான்செப்ட் தான். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்பவே. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மிஷினும் ஒரு பெம் ஃபைல்ல இருக்குன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள் இது 1.pem ஃபைல். இந்த பெம் ஃபைல்னா என்ன, இதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு பேசிக் லினக்ஸ் நாலேஜ் தான், ஆனா இது கொஞ்சம் மேண்டட்டரி. நான் இது தெரியாம தான் சில பேர் என்ன ஆகுறாங்கன்னா, எனக்கு கனெக்டிவிட்டி வரல, எனக்கு ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரைவேட் கீ இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி மெஷின் ஹேஸ் யூனிக் பிரைவேட் கீஸ். இந்த பப்ளிக் கீனா என்னங்க, பிரைவேட் கீனா என்னங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரைவேட் கீ வச்சு நம்ம SSH எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் பேச முடியும், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் லெட் us see a common knowledge of what is a public key and what is a private key அப்படின்ற ஒரு காமன் நாலேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இப்போ மித்ரன் அப்படின்னு ஒரு யூசர் இருக்காரு, கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்காரு, 2 பேர் இருக்கும். ஸோ நாங்க இப்போ இங்க M இங்க K. ஓகே டன். ஸோ இப்போ கார்த்திக் என்ன பண்றாருன்னா, ஒரு ஃபைலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறார். என்ன ஃபைல், இப்ப இப்படி ஒரு இமெயில் ஃபைல் இருக்கு, இல்ல ஒரு சென்சிட்டிவான டாக்குமெண்ட், ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்படி ஒரு ஃபைலை எனக்கு இமெயிலா இல்ல FTPயோ ஏதோ ஒரு வழியில எனக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் என்கிட்ட, எங்க 2 பேருக்குமே என்ன தெரியும்னா, நடுவுல ஒரு ஹேக்கர் உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ வாட் இஸ் டூயிங் இஸ் வெயிட்டிங். ஸோ நாங்க என்ன ஷேர் பண்ணாலுமே இந்த ஹேக்கர் அதை எடுத்து பார்த்துருவான். ஸோ அப்படி நமக்கு ஒரு பர்சன் இருக்கார். ஆனா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபைலை எனக்கு வரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், சப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஐ டு இஸ், நம்ம ஆல்ரெடி சில டூல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. நீங்க இது ஒரு கிளாஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் AWS லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஆனா அது இவ்வளவு இன்டெப்தா லேர்ன் பண்ணிருப்பீங்களான்னு ஐ டோன்ட் நோ, பட் இப்போ நம்ம லேர்ன் பண்ணுவோமே. ஸோ தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் புட்டி. நீங்க putty.orgன்ற வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க மொத்தம் 2 டூல் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஒரு டூல் என்னன்னா புட்டின்ற ஒரு டூலும், நெக்ஸ்ட் புட்டி ஜென்ன்ற ஒரு டூலும் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ புட்டி அண்ட் புட்டி ஜென். ஸோ புட்டின்றது என்னன்னா, நம்ம SSH பண்ணி ஒரு மெஷின்குள்ள கனெக்ட் பண்றதுக்காக நம்ம புட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த புட்டி ஜென் எதுக்கு, ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ இம்பார்ட்டன்ட் டூல்னா என்ன அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கீ பேர் நான் ஜென்ரேட் பண்ணுவேன். இப்போ பாருங்க, நான் இப்போ நான் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு என்னோட புட்டி ஜென் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புட்டி ஜென் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், என்னோட கீ ஜென்ரேட்டர் அது. இப்போ நமக்கு இங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எப்பவுமே புட்டி ஜென்ன ஒரு பெம் ஃபைல நீங்க லோட் பண்ணி அந்த PPK ஃபைலா கன்வெர்ட் பண்ணிருப்பீங்க. பெம்ன்றது பழைய ஃபார்மேட், அவ்வளவுதான். PPKன்றது புதிய ஃபார்மேட். ரெண்டுமே பிரைவேட் கீ தான் ஆக்சுவலா. ஸோ பெம் அண்ட் PPK they are both private keys. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பப்ளிக் கீ பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுக்க போறோங்க. வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ an example. இப்போ நமக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பேர்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சூஸ் பண்ண போற ஆப்ஷன் ஜெனரேட். ஸோ ஜென்ரேட்னா என்னன்னா, இப்போ நான் இங்க ஜென்ரேட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க மேல எனக்கு சொல்லுது ப்ளீஸ் ஜென்ரேட் சம் ரேண்டம்னஸ் பை மூவிங் த மவுஸ் ஓவர் பிளாங்க் ஏரியா. அப்ப நான் அப்படி மவுஸ் ஆட்ட அந்த மவுஸோட மூவ்மெண்ட்டை வச்சு புட்டிஜன் என்ன பண்ணும்னா, எனக்கு ஒரு பப்ளிக் கீயும் இந்த பப்ளிக் கீக்கு மேட்சிங் ஆன பிரைவேட் கீயும் இங்க இருக்கு. அப்ப நான் இங்க பப்ளிக் கீ பிரைவேட் கீ நான் 2 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீன்னு சொல்லிட்டு 2 கிடைக்கும். இது ரெண்டுமே என்ன அல்காரிதம்ல ஒர்க் ஆகுதுன்னா, RSA அல்காரிதம். RSAன்றது ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம். நம்ம SSH பண்றது எல்லாமே இந்த அல்காரிதம்ல ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்கிரிப்ஷன் ENCRYPT என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் அடிச்சேன்னா நிறைய இருக்கு. DES, AES, 2FISH அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. நம்ம யூஸ் பண்றது RSA அல்காரிதம். நம்ம யூஸ் பண்ணல, AWSம் சரி SSHம் சரி, இவங்க 2 பேர், இந்த 2 கம்பெனியுமே RSA என்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம we are using RSA encryption அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ எனக்கு இந்த RSA encryption வச்சு எனக்கு ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ ரெண்டுமே நமக்கு இப்போ கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்க நான் போயிட்டு இப்போ நான் மெத்ரன்ற நான் என்ன பண்ணிடுறேன்னா 2 கீ ஜென்ரேட் பண்றேன். ஒன்னு பப்ளிக் கீ, இன்னொன்னு பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு I'm going to generate 2 things. ஸோ மேல இருக்க நம்ம பப்ளிக்னு எடுத்துக்கலாம், இங்க PU, இங்க PR பிரைவேட். ஸோ PR அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் புதுசா 2 கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே டன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்,
நான் மித்ரன் நானு. ஸோ வாட் ஐல் டூ இஸ் என்னோட பப்ளிக் கீயை நான் காப்பி பண்ணிக்குவேன். காப்பி பண்ணிட்டு நான் இப்போ மெயில் வழியா என்ன பண்ணுவேன்னா கார்த்திக் கிட்ட கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்றேன், ஸோ இப்போ நான் அப்படியே மெயில் வழியா நான் கார்த்திக் கிட்ட கொடுக்குறேன். ஸோ கார்த்திக் கிட்ட போயிருச்சு இந்த பப்ளிக் கீ. நெக்ஸ்ட் இதே ஹேக்கருக்கு என்ன வந்துடும், அவர் நடுவில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானே இவங்க என்ன ஷேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்ககிட்டயே ஒரு காப்பி போயிட்டு இது உட்காந்துருக்கு. ஓகே பரவாயில்ல. ஸோ பப்ளிக் கீ தானே போகுது. ஸோ பப்ளிக் கீனா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பூட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் லாக். பிரைவேட் கீனா சாவி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பூட்டை நான் கொடுத்துருக்கேன். பூட்டை நான் என்ன பண்ணிருக்கேன், நெட்ல நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். இந்தாங்க இதுதான் என்னோட பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ கார்த்திக் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஃபைல அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, அவர்கிட்ட அந்த இமெயில் அவர் ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு. இதை என்ன பண்ணுவார்னா அவரு பத்திரமா அது என்ன பண்ணுவேன்னா இந்த என்னோட பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவார். ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டாரு, என்கிரிப்ட் பண்ணிட்டார். இப்போ பப்ளிக் கீக்குள்ள நான் இப்போ என்னோட இந்த ஃபைல், இந்த ஒரு முக்கியமான ஃபைலு இப்போ என்கிரிப்ட் ஆயிருச்சு. இப்போ கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னா அதை சென்ட் பண்ணுவார். பப்ளிக் என்னன்னு சொன்னா பூட்டுன்னு சொன்னேன். அப்போ அந்த பூட்டு போட்டு நம்ம இந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா அகைன் இந்த கார்த்திகை அவர் இமெயில் வழியாவே நமக்கு இந்த ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபர் என்ன மீனிங், ஸோ அப்படியே நமக்கு நெட்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபைலுன்றது இப்போ என்கிட்ட வந்துருச்சு. இதே ஃபைல் இப்போ என்ன இருக்கும், போய் ஒரு ஹேக்கர் கிட்டையும் ஒரு காப்பி போய் உட்காந்துருக்கும். ஆனா அவன் எதுவுமே வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னா பூட்டு தான். ஒன்னு பூட்டு இருக்கு, இன்னொன்னு பூட்டு போட்டு நமக்கு இங்க ஃபைல் டேட்டா இருக்கு, என்கிரிப்டடா இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த ஃபைலை என்னால எடுக்க முடியும். எப்படி, என்கிட்ட சாவி இருக்கு, நான் பத்திரமா ஒரு பிரைவேட் கீ வச்சிருக்கேன். இந்த சாவி வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த பப்ளிக் கீயை நான் ஓபன் பண்ணிக்குவேன். ஓபன் பண்ண உடனே எனக்கு என்னோட இந்த டேட்டா, ஸோ வாட் எவர் எனக்கு கார்த்திக் சென்ட் பண்ண நினைக்கிறாரோ அது அழகா இப்போ என்கிட்ட கிடைச்சிருச்சு. ஸோ ஐ காட் ரிசீவ். ஸோ நடுவில் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்னோட இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இதே ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பீட்னா என்னது, இப்போ நான் ஒரு ஃபைலு கார்த்திக் அனுப்பணும்னா அப்ப கார்த்திக் என்ன பண்ணுவாரு, அதே மாதிரி அவர் ஒரு பப்ளிக் கீ பிரைவேட் கீ ஜெனரேட் பண்ணி அவரோட பப்ளிக் கீ என்கிட்ட கொடுப்பாரு. நான் அந்த என்னோட அந்த ஃபைல் என்ன பண்ணுவேன்னா கார்த்திகோட பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி திருப்பி கொடுப்பேன். கார்த்திக் அந்த பிரைவேட் கீயை வச்சு ஓபன் பண்ணிக்குவாரு. ஸோ இதுதான் பப்ளிக் அண்ட் பிரைவேட் அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு காமன் நாலேஜ். இப்போ ரெண்டு பேர் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்ல யாருக்குன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ என்ன நம்ம கார்த்திக் மித்ரன்ன்றது பதில ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு மெஷினும் எப்படி கனெக்ட் ஆகுது, இதே ப்ராசஸ் இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம மெஷின் வச்சு நம்ம பேச போறோம். ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ் கான்செப்ட்? ப்ரோ, இப்போ பப்ளிக் கீக்குள்ள ஃபைல் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு எதுக்கும் நம்ம கீ லைக் அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் போட தேவையில்லையா? யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கிடையாதுங்க. இது என்கிரிப்ஷன் அல்காரிதம். அது நம்ம அந்த பப்ளிக் கீன்றதே ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் தான். நீங்க உங்க ஃபைல்ல அந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடுவீங்க, அது வேற மாதிரி மாறிடும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இங்க ஒர்க் ஆகாது. நம்ம அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஓகே, RSA அல்காரிதம் வச்சு ஒரு கீ ஜெனரேட் பண்றோம். அந்த கீயை வச்சு இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா ஒரு 2-3 லைன், அந்த லைனை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பப்ளிக் கீயை வச்சு நான் என்கிரிப்ட் பண்ணுவேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா அந்த ஃபைல்ன்றது என்கிரிப்ட் ஆயிரும். அது இந்த கீன்றது ரொம்ப ஹார்ட் டு பிரேக். ஆனா அதுதான் என்கிரிப்ஷனே. ஏன்னா நீங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னா 8 லெட்டர் இருக்க போது அந்த 8 லெட்டர் ஈஸியா மாத்திடலாம். இல்ல 8 லெட்டர்ன்றது இருக்காது. So it will have a lot and we have a lot of letters. அதுல நமக்கு என்கிரிப்ஷன் ப்ராப்ளம். அது இந்த பிரைவேட் கீ மட்டும் தான் ஈஸியா ஓபன் பண்ண முடியும். ஸோ அதுதான் நமக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே இது ஒர்க் ஆகுது. நம்ம இங்க பப்ளிக் கீ பிரைவேட் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, கிளியர். Giridharan, port forwarding, நோங்க, port forwarding completely different concept. This is completely different concept. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பப்ளிக் அண்ட் பிரைவேட் கீ பத்தி இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னா ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் சொன்னதும் எனக்கு பத்தல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்களா, சிம்பிளி கோ டு யூடியூப், சர்ச் ஃபார் என்கிரிப்ஷன் இல்ல பப்ளிக் அண்ட்